ஹலோ கைஸ். ஸோ பைத்தானில் இருக்க வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸை பற்றி நம்ம பழைய வீடியோஸில் நான் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸ்லையும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் எல்லோரும் கொஞ்சம் கிளியராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானில் இருக்க ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் என்னென்னலாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னா அர்த்தமெட்டிக், லாஜிக்கல், அதுக்கப்புறம் கம்பேரிட்டிவ், கண்டிஷனல், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பைத்தானில் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்னலாம் இருக்குது, அது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுங்கிறத கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அர்த்தமெட்டிக்னா என்ன? நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம். அர்த்தமெட்டிக் அப்படின்னாலே அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தானே. இதில் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தானில் என்னென்னலாம் வருதுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 ஆப்ரேட்டர் எக்ஸ்ட்ராவாக வரும். ஃபர்ஸ்ட் அடிஷன்னா 2 நம்பரை ஆட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். அதே சப்ட்ராக்ஷன்னா மைனஸ் பண்ணுறதுன்னு தெரியும். மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளை பண்ணுறது, டிவிஷன்னா டிவைட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் டிவைட் பண்ணுற ஒரு நம்பரோட கோஷன்ட் எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவேன்னா ஃப்ளோர் டிவிஷன் நான் யூஸ் பண்ணுவேன். அதுவே ரிமைண்டர் எனக்கு தெரியணும்னா நான் மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்ணுவேன். இல்லை எனக்கு ஒரு பவர் ஆஃப் ஒரு நம்பரோட பவர் எனக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன், எக்ஸ்பொனன்சியேஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த சிம்பிள் எல்லாம் என்ன, அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத கிளியராக இப்போ நம்ம இன்டர்பிரேட்டரில் போய் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உங்களோட இன்டர்பிரேட்டரை ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா 2 வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணணும். a is equal to 1, b is equal to 2 நீங்கள் 2 வேல்யூ அசைன் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஏவையும் பியையும் நீங்கள் ப்ளஸ் பண்ண சொல்கிறீங்க. அப்படி ப்ளஸ் பண்ண சொன்னால் என்ன வேல்யூ வரும்? 1 + 2 3ன்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். அதே மாதிரி அந்த ஏவையும் பியையும் மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அதான் ஆன்சராக வரும். ஸோ அதை மல்டிப்ளையும் பண்ணணும், அதையவே டிவைடும் பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ, டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதை நம்ம வச்சுக்கிறோம். இப்போ அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல அடிஷன்ல இருந்து டிவிஷன் வரைக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியா எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல மாடுலஸ்னா என்ன? மாடுலஸ் ஆப்ரேட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு 2 நம்பரை நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னா அந்த நம்பரோட ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மாடுலஸ் ஆப்ரேட்டர் எப்படி இருக்கும்னா பெர்சன்டேஜ் சிம்பிள்ல இருக்கும். இப்போ நான் ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அப்புறம் பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஏ அப்புறம் பி நடுவில் பெர்சன்டேஜ் சிம்பிளை நான் போட்ட ஆன்சர் கேட்டேன்னா அது மாடுலஸ் ஆப்ரேட்டராக எடுத்துட்டு அந்த ஏவையும் பியையும் அது டிவைட் பண்ணி அதுக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ஆன்சர் அது எனக்கு கொடுக்கும். ஒரு நம்பரோட ரிமைண்டரை நான் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நான் மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு இந்த 2 வேல்யூவோட ரிமைண்டர் கிடச்சிரும். இப்போ எனக்கு ரிமைண்டர் வேண்டாம், எனக்கு கோஷன்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணணும். அதாவது 2 கோடு போடணும். 2 கோடு போட்டால் அதுதான் ஃப்ளோர் டிவிஷன். 2 டிவிஷன் அந்த மாதிரி போடுறதா ஃப்ளோர் டிவிஷன். இது என்ன பண்ணணும், நம்மளுக்கு நம்ம டிவைட் பண்ணுற 2 நம்பரோட கோஷன்ட்டை இது எடுத்து கொடுக்கும். சரி, இப்போ எனக்கு கோஷன்ட்டும் வேண்டாம், ரிமைண்டரும் வேண்டாம், எனக்கு பவர் வேணும். இப்போ நான் 625 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா இல்லை ஒரு பெரிய நம்பர் நான் கொடுக்குறேன். இந்த நம்பரை கொடுத்துட்டு இதோட பவர் நம்பர் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா அது 2 ஸ்டார் சிம்பிளில் நம்ம அதை கொடுக்கணும். ஸோ பவர் ஆஃப் திஸ் நம்பர் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது என்ன பவர் ஆஃப் அந்த நம்பர் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கறது தான் எக்ஸ்பொனன்சியேஷன். இப்போ அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாடுலஸ், எக்ஸ்பொனன்சியேஷன், அதுக்கப்புறம் ஃப்ளோர் டிவிஷனும் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோர் டிவிஷன் கோஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணுவோம். பவர் ஆஃப் ஒரு நம்பரோட பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த எக்ஸ்பொனன்சியேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் இந்த ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். இனி நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷனல் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி நிறைய கம்பேரிசன் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது பைத்தானில். நம்ம அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் அப்கமிங் டேஸில் நம்ம பார்க்கலாம். ஒரே வீடியோவில் என்னால் எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே போட முடியும். பட் நம்ம ஒரு ஆப்ரேட்டராக பார்த்தா தான் நமக்கு அது ஒன்னொன்னையும் புரிஞ்சுட்டு அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளே அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த ஆப்ரேட்டர் கற்றுக்கிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் லாஜிக்கல், கண்டிஷனல், இந்த மாதிரி இருக்க பல ஆப்ரேட்டர்ஸை பற்றி நான் போடுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைத்தான் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் என் கூட சேர்ந்து நீங்களும் என் கூட சேர்ந்து எல்லாரும் ஒன்றாவே நம்ம பைத்தானை கற்றுக்கலாம் கரெக்டாக 2 monthsக்குள்ளே. ஸோ மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.